கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 5:4. மேத்யூ 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்ன, யார் துயரப்படுறவங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டு துயரப்படுறவங்க இல்லை. தங்களுடைய பாவத்தை குறித்து, நான் பரிசுத்த தேவனுக்கு எதிராய் பாவம் பண்ணிட்டேனே என்று சொல்லக்கூடிய அதை குறித்து துயரப்படுகிறவர்கள் தான் சந்தோஷமா இருப்பாங்க. அது மாத்திரமில்ல, அவர்களுக்கு ஆறுதலும் உண்டாகும். ஏன்னா 2 விதமான இந்த துக்கத்தை குறித்து சொல்லும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாகுகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ இங்கே வரக்கூடிய ஒரு துக்கம், ஒரு துயரம் என்ன? நீங்கள் ரட்சிப்பு உண்டாவதற்காக என்னுடைய ஆவியில் இப்படி இருக்கிறனே என்று சொல்லக்கூடியதாய் உங்களுக்கு ஒரு துக்கம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆற்றி தேற்றக்கூடியவராய் இருப்பார். ஏசாயா 40வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். என்ன, உங்களுடைய பாவத்துக்காக இரட்டத்தனையான ஒரு தண்டனை உங்கள் மேலே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஆறுதல், நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, உங்களை ஆறுதலும் தேறுதலும் நான் கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடியதான். அதே ஏசாயா 61வது அதிகாரம் 2-3 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுதலாலையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். எப்படி? தங்களுடைய காரியங்களை குறித்து துயரப்படக்கூடிய மக்களுக்கு சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் எதுக்காக வந்தேன்? தன்னுடைய பாவங்களை குறித்து யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக, அவங்களுடைய துக்க உடைகளுக்கு பதிலாக இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக தான் வர்றேன் அப்படி சொல்லக்கூடியதா. யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தருங்க சொல்லும்போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன, உங்களுடைய இப்போ வரக்கூடிய நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், நீங்கள் இதன் மூலமாய் வரக்கூடிய ஒரு நிந்தை, லட்சை, இதெல்லாம் மாறி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன்னா நீங்கள் நான் உயிர் தெளிந்து வருவதை நீங்கள் காண்பீங்க என்று சொல்லக்கூடியதான். அப்போ ஆவியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது, உங்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு காரியம் இருக்கா? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் நல்லவன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே, இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே அந்த பரிசுத்த தேவனுக்கு எதிராக நம்ம பாவம் பண்ணி இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா நமக்கு தேவன் சங்கீதம் 7:11 சொல்லும்போது அவர் என்ன, பாவிகள் மேலே நித்தம் கோபம் கொண்டவராய் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், இதை குறித்த ஒரு துயரம் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் அதை மாற்றி நமக்கு ஆறுதல் செய்யக்கூடியவராய். நீங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவம் பார்க்குறோம். பவுலும் சீலாவும் அங்கே பிலிப்பாய் பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்குறோம். அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஒரு பிசாசு பிடிச்சவளை பவுல் அவரை விரட்டி விட்ட உடனே அங்கே என்ன நடக்குது? அவங்களுக்கு ஐயோ எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் போச்சேன்னு சொல்லி பவுலை சீலாவை அடித்து சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் உட்காந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது சிறை கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாமே நில அடுக்க உண்டாகிறது. அப்போ உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி தான் செத்து போயிடலான்னு போகும்போது பவுல் சொல்கிறார், ஐயா செத்து போகாத, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியம்னா ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு
இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அதில் 34 வசனம், பின்பு அவன் அவர்களை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். அப்ப என்ன, நீங்க ஆவியில துக்கப்பட்டு நீங்க துயரப்பட்டு கர்த்தருக்கென்று ஐயோ என்னுடைய பாவத்திலிருந்து மீட்பு வேணும்னு கேட்கும்போது கர்த்தர் அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கும்போது உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அப்ப நமக்குள்ள அந்த துக்கம் எப்போதும் இருக்க பார்த்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, பாவத்தை குறித்த துக்கம் எங்களுக்கு உண்டாகும் போதுதான் உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நாங்கள் ருசித்து மனமகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.